திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் 2ஆம் நாளாக நடைபெற்றன. 76 வேள்வி குண்டங்களுடன் 8000 சதுர அடியில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. பின்னர் திரவிய பூர்ணாகுதி, தீபாராதனை, பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் கோவிலில் யாகசாலை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி கோவிலில் 8000 சதுர அடி பரப்பளவில் 76 குண்டங்கள் அமைக்கப்பட்டு 2ஆம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் 1008 பக்தர்கள் கலந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் பாடி மனமுருகி இறைவனை வழிபட்டனர். விழாவில் பெரும்பாலான பெண்கள் பச்சை நிற புடவை உடுத்தி ஆரவாரத்தோடு பஜனை பாடினர். ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு தென் கைலாயம் என போற்றப்படும் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் நடராஜர் சிவகாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. நடராஜரும் சிவகாமி அம்மனும் ஆனந்த நடனம் செய்தபடியே அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் இருவரது முன்னிலையில் மலைக்கோட்டை கோவில் யானை அகிலாவுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனைக்கு பின்னர் திருவீதி உலா வரும் வைபவம் நடைபெற்றது. வழியெங்கிலும் திரளான பக்தர்கள் நின்று அர்ச்சனை செய்து வழிபட்டனர். சேலத்தின் பிரசித்தி பெற்ற கோட்டை பெரிய மாரியம்மன் கோவிலின் முக்கிய பண்டிகையான ஆடித் திருவிழா முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதையொட்டி பெரிய மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து முகூர்த்த கால் நடுதலும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் பலர் திருமணம் கைகூட வேண்டி தாலியும் குழந்தை வரம் வேண்டி வளையல்களையும் முகூர்த்த காலில் கட்டி அம்மனை வழிபட்டனர். வருகிற 7ஆம் தேதி புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாசலபதி கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சாத்தூரப்பன் என்று அழைக்கப்படும் வெங்கடாசலபதி உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. முன்னதாக சிறப்பு யாக பூஜைகள் நடைபெறவுள்ளன.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.